தொடக்கம் எப்படி இருந்தது, வரலாற்றுடைய முடிவு, நம்ம வரலாற்றுடைய முடிவில் இருக்கிறோம்னு சொல்றோம். இப்போ இது எப்படி இருந்தது, இது ஏன் பொருத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு வரலாற்றுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா வரலாறு எப்படி தொடங்குச்சுன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கேம் நீங்க வரீங்க, கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதாவது புரியுமா? அவன் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்கான், இவன் என்ன டார்கெட் வச்சிருக்கான், எத்தனை விக்கெட் போயிருக்கு, இன்னும் எவ்வளோ அடிக்கும். இப்போ கடைசி பேட்ஸ்மேன் ஒருத்தன் இறங்குறான், இதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இது 1400 வருஷமா நடந்துட்டு இருக்கிற மேட்ச். நாம வந்து டேல் அண்டர், நம்ம ஆளுங்க வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சுரி அடிச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, மிக சிறந்த பேட்ஸ்மேன்கள் அவங்க விளையாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மேட்ச் ஒன்று நடந்துட்டு இருக்கிறது, நாம தான் வின் பண்ண போறோங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ வரலாற்றுடைய தொடக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சாதான் வரலாற்றுடைய முடிவை பற்றிய உங்களுக்கு அறிவு இருக்குங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. அது எப்படி தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் கனெக்ஷன் இருந்தே ஆகணுமா? ஒரு கேள்வி வரும்ல, அதெல்லாம் இருந்தே ஆகணுமா? ஏன் தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம்ல? இது மாதிரிலாம் கேட்கலாம். அதுக்குண்டான பதில் தான் வந்து விரிவா பார்க்க போறோம். இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, இது ஒரு மீன் பிடிக்கிற கிளாஸ்ன்னு வச்சுங்க. மீன் கொடுக்குற கிளாஸ் இல்லை, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற கிளாஸ். நாம வந்து எதிர்பார்க்கறதே நம்முடைய சகோதரர்களுக்கு அதுதான். நான் வந்து ஒரு ஆசிரியர், நீங்களாம் மாணவர்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு லீடர், நீங்களாம் என்னுடைய ஃபாலோவர் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அல்லாஹ் இந்த சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கான். அதை வந்து நான் வந்து இவர் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம். அதை ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா, அவருடைய அடிமைன்லாம் கிடையாது. அவர் சொல்கிற விஷயங்கள் நமக்கு மாற்று கருத்து இருக்குது. இம்ரான் ஹுசைன் நாளைக்கு வந்து நபின்னு சொன்னால் இவன் பையத் செஞ்சுருவான், செய்ய மாட்டோம். அந்த அளவுக்குலாம் முட்டாளா எல்லாரும் எஸ்டிமேட் போடாதீங்க. யாரையுமே எஸ்டிமேட்டா, இதுதான் விஷயமே. அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் போயிடுறது. இப்போ காதியானிகள் வந்து ஆரம்பத்தில் வந்து குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுனாங்க, கடைசியாக வந்து இப்படி தான் போனாங்க அப்படின்னா, அப்போ குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறவங்க எல்லாரும் காதியானியாக போவாங்கன்னு தான் சொல்லணும். அதானே சொல்லணும். அப்போ நீ குர்ஆன் ஹதீஸில் யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் யாருன்னு, எல்லாரும் காதியானி. அவன் எல்லாரும் உன்ன மாதிரி தான், எல்லாம் புகாரின்னா முஸ்லீமுன்னா. இத்தனைக்கு அவன் சுன்னி பிரிவை சார்ந்தவன், ஷியாக்களை வழிகட்ட வருங்கிறோம். ஆனால் அவன் ஷியாக்களை சார்ந்தவன் கிடையாது. அப்போ சுன்னி பிரிவை சார்ந்தவன் தான் அவன். நாம் எந்த புகாரி சொன்னோமோ அந்த புகாரி அந்த முஸ்லீம் தான் அவனும் வந்து காமிச்சிட்டு இருந்தான். தாவில் தவறாக கொடுத்தோம். அப்போ இங்கே சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து முன்னாடியே அறியறதுக்கு ஆசைப்படுறாங்க, உழைக்காமலே சத்தியம் அறியறதுக்கு ஆசைப்படுறாங்க. இதுதான் உண்மை. பாடுபடுறதுக்கு தயாரில்லை. 1க்கு 4 புக்கெல்லாம் பார்க்க மாட்டோம், 1க்கு 4 கருத்தெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டோம். எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆளை காட்டுங்க, அவங்களாம் நாங்கள் பிடிச்சிக்கணும், நேர்வழி எங்களுக்கு கூட்டி போயிட்டே இருக்கணும். ஒரு மன்ஹஜ் காட்டுங்க, ஏதோ ஒரு மன்ஹஜ், அது நல்லா இனிக்கும். அதாவது மன்ஹஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். நாங்கள் இவங்களுடைய வழியில் போகிறோம், அவங்களோட வழியில் போகிறோம் அப்படின்னு அதையாவது செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் உண்மையிலே வந்து அந்த சலஃபுடைய மன்ஹஜுங்கிறது என்ன. சலஃபுடைய மன்ஹஜ் யாராவது வந்து நிராகரிக்க முடியுமா? இங்கே வந்து நம்ம கர்பலா பயானை வந்து தொடராக பார்த்தாங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சஹாபாவும் வந்து எவ்வளோ முக்கியமானவங்க, அவங்களுடைய தியாகங்கள் வந்து எவ்வளோ இதாக இருந்தது. அவங்கள மதிக்கணும், அவங்கள மதிக்கணும் நம்ம முஸ்லீம்களே கிடையாதுன்னு சொல்கிறோம். அன்சாரிகளை நேசிப்பது ஈமானில் ஒரு பங்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நேசிக்கிறது ஈமானில் ஒரு பங்கு.